ஸோ பிக் டேட்டானா என்ன? இது வந்து ஒரு காமனான கொஸ்டின். ஸோ பிக் டேட்டா வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து பிக் டேட்டா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது வேர் ஐ வாஸ் பில்டிங் டேட்டா வேர் ஹவுசிங் ப்ராடக்ட். ஸோ எங்களோட கிளைண்ட்ஸ் யாருன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஷெல் பெட்ரோல்ஸ் இருக்குல்ல, அவங்களோட ஸ்பின் ஆஃப் கம்பெனி தான் இந்த ஸ்டார்ட் அப். ஸோ அங்கேருந்து வர டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி ப்ரிடிக்ஷன் பிஸ்னஸ் கொடுக்கணும், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் கொடுக்கணும். அதாவது வந்து எந்த ஊரில் என்ன ப்ரைஸ் போகுது, எவ்வளோ வச்சா நல்லாயிருக்கும், அதோட எக்கனாமிக்ஸ் என்ன அப்படின்றத ஃபுல்லாக சஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிக் டேட்டா வந்துச்சு. அப்போ வந்து பிகர் கம்பெனிஸ் யூஸ் டு ஹேவ் திஸ் பிக் டேட்டா. இப்போ வந்து எவ்ரி ஸ்டார்ட் அப் இஸ் ஹேவிங் பிக் டேட்டா பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட். ஸோ இப்போ இருக்க இன்டர்நெட் யூசேஜ் பற்றி அரௌண்ட் 57% ஆஃப் குளோபல் டேட்டா இஸ் ஜென்ரேட் பை த இன்டர்நெட் யூசர்ஸ், which is somewhere around 15.4 billion data points from different IoT devices, including your mobile, your watches, your gadgets or your systems எல்லாத்துல இருந்தோம். இப்போ வந்து ஏன் அந்த பிக் டேட்டா ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்குன்னா ஏஐ வந்ததுனால இது வந்து ரொம்ப ப்ராமினென்ட் இருந்துச்சு. முன்னாடி வந்து இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் பிசினஸ்க்கு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து காமன் மேன் யூசேஜஸ்க்கும் வந்து பிக் டேட்டா பிகம்ஸ் a key thing. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வர ஸ்பாட்டிஃபை ரெக்கமெண்டேஷன்ஸ், உங்க யூடியூப் ரெக்கமெண்டேஷன் எல்லா இடங்கள்லயும் this big plays a key role. முன்னாடிலாம் வந்து 4 petabytes இருந்தா இட்ஸ் கால்ட் as big data. இப்போ வந்து மினிமம் 4000 petabytes இருந்தா தான் அந்த பிக் டேட்டாவை கிளாஸிஃபை பண்றாங்க. So that is the exponential rise in big data right now. நீங்க பார்த்த பிக் டேட்டா யூஸ் கேஸ் என்னன்றதை கமெண்ட்ல போடுங்க.